அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கபிலன். வெல்கம் டு குவாண்டம் சீரிஸ் நம்பர் 3. ஏற்கனவே குவாண்டம் ஃபிசிக்ஸ் பற்றின ஒரு ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன், அதுக்கப்புறமா குவாண்டம் ஃபிசிக்ஸ் இந்த அளவுக்கு ஒரு வினோதமான ஒரு விஞ்ஞானமாக இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க முதல்ல அந்த வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கே வாங்க. இன்றைக்கி குவாண்டம் ஃபிசிக்ஸ் பிறந்த கதை என்ன அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வாழக்கூடிய ஒரு நவீன உலகம், இந்த உலகத்துக்கு ஒரு அஸ்திவாரமாக இருக்கக்கூடியது இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் தான். அப்படிப்பட்ட ஒரு குவாண்டம் ஃபிசிக்ஸ் ஆரம்பித்ததுக்கு காரணம், உருவாக காரணமானது ஒரு சின்ன குண்டு பல்ப் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? அதான் உண்மை. ஒரு சாதாரண ஒரு குண்டு பல்பை எப்படி நல்லா எரிய வைக்கிறது அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியில் தான் இவ்வளோ பெரிய குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்ற ஒரு விஞ்ஞானமே உருவாச்சு. அங்கே போட்ட விதை தான் ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானமாக வளர்ந்துச்சு. பல்ப் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் முதல்ல வரக்கூடிய பேர் எடிசன், தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசன் 1879 இந்த பல்பு கண்டுபிடிச்சிருப்பார். அதுக்கப்புறமா ஒரு சில வருஷங்களே அதை கமர்ஷியல் ஆக்க ஆரம்பித்தாங்க. பல்பு தயாரித்து நிறைய பேர் விற்க ஆரம்பித்தாங்க. அதில் ஜெர்மனியை சேர்ந்த ஒரு கம்பெனி, அவங்க இந்த பல்பை தயாரித்து விற்கும்போது அவங்களுடைய கஸ்டமர்ஸ் ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் வச்சாங்க. என்னென்னா, அந்த பல்பு எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய கரண்ட் இழுக்குது, ஆனால் வெளிச்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்தது. சரி, இதை நம்ம எதாவது சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா இது சாதாரண ஒரு டெக்னீஷியன்ட்ட போய் கேட்டு சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கான்செப்டே அதுக்கு முன்னாடி கிடையாது. எல்லா இடத்துலையுமே இதுதான் பொதுவாக இருக்குது. அப்போது இதில் புதுசாக ஒரு விஷயத்த கொண்டு வரணும். எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு புதுசாக ஒன்றை கொண்டு வரணும் அப்படின்னா அது சயின்டிஸ்டால தான் முடியும். அவங்க தான் நியூவாக ஏதாவது ஒரு விஷயத்த யோசித்து புதுசாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. அதனால் இந்த பிரச்சனையை அப்படியே ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட கொண்டு போகிறாங்க. அவங்க போன ஒரு சயின்டிஸ்ட் தான் மேக்ஸ் பிளாங்க். இவர் ஒரு பிசிசிஸ்ட். இவர்கிட்டக்க இந்த பிரச்சனையை கொண்டு போய் வைக்கிறாங்க. என்னன்னா, கம்மியான ஆற்றலோட அதிகமான வெளிச்சம் தரக்கூடிய ஒரு பல்ப் அது தயார் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த நிகழ்வு தான், இந்த பல்ப் கம்பெனிக்கும் அந்த சயின்டிஸ்டுக்கும் ஏற்பட்ட அந்த சந்திப்பு தான் குவாண்டம் ஃபிசிக்ஸ்ன்ற ஒரு புதிய ஒரு ஃபிசிக்ஸே உருவாகிறதுக்கு காரணமான ஒரு அந்த ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்களே, அது இதுதான். மிகப்பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எதுவுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக திட்டம் போட்டு வரக்கூடியதில்லை, ஒரு ஆக்சிடென்டலாக வரக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ அப்படி வந்தது தான் இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸும் கூட. இந்த பல்பை பற்றின ஒரு ஆராய்ச்சியில் ஆக்சிடென்டலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் குவாண்டம் ஃபிசிக்ஸ். ஸோ இப்போ இந்த கம்பெனி மேக்ஸ் பிளாங்க் கிட்ட இந்த விஷயத்த போய் வைக்கிறாங்க. இதுதான் எங்களுக்கு தேவை, இதுதான் அப்படின்ற பொழுது சயின்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு விஷயம் எடுத்த உடனே இல்லை இதெல்லாம் சரி வராது, இது நான் என்ன பல்பு தயாரிக்கிறோன்னா என்கிட்ட கேட்குறீங்களே, அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறோன்னா எல்லா விஷயத்தையுமே அவங்க ஒரு ப்ராப்ளம் ஒரு சொல்யூஷன், ஒரு ப்ராப்ளம் ஒரு சொல்யூஷன். ஸோ இப்படி தான் பார்க்குறது உண்டு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இதை நம்ம எப்படி அணுகணும், இந்த ஒரு ப்ராப்ளமை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும், அப்படி சிந்திக்கக்கூடிய ஒரு திறன் படைத்தவர்கள் சயின்டிஸ்ட். இது வரைக்கும் அவங்க ஹேண்டில் பண்ணாத ஒரு விஷயத்த நீங்கள் கொடுத்தாலுமே அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்ப்பாங்களே தவிர, இதுக்கு முன்னாடி நான் பண்ணதில்லை அதனால இனிமேலும் எனக்கு அதை பண்ண தெரியாது அப்படின்ற மாதிரி லிமிட்டிங் பிலீஃபோடு இருக்கிறவங்க. எனக்கு சயின்டிஸ்டாக பிடிச்ச ஒரு விஷயம் அதுதான். சரி, இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு கான்செப்டை தான் படிப்பில் எஜுகேஷன்லையும் கொண்டு வரணும்னு நான் விரும்புகிறேன். ஐன்ஸ்டீன் E=mc² கண்டுபிடிச்சாரு. ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, இதை கண்டுபிடிச்சாரு. E=mc² என்ன அப்படின்ற ஒரு விளக்கம் மட்டும்தான் நம்மளுடைய பாடத்தில் இருக்கே தவிர, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் என்ன மாதிரி முயற்சிகள் செஞ்சார், அது எப்படி அவர் சிந்திச்சார், அவரை மாதிரி எப்படி யோசிக்கிறது, அவரை மாதிரி எப்படி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறது அப்படின்ற பாடம் எந்த ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்துலையும் இல்லை. அவர் கொடுத்ததை அப்படியே மனப்பாடம் பண்ணி சொல்கிற மாதிரி தான் இருக்கே தவிர, அவரை மாதிரி எப்படி சிந்திக்கிறது, அவரை மாதிரி எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. சரி, ஸோ இப்போது இந்த மேக்ஸ் பிளாங்க் கிட்டக்க இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இவர் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு சயின்டிஸ்டுடைய அப்ரோச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முதல்ல ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ப்ராப்ளத்தை பற்றி கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணிடுவாங்க.
ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதில் என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்னலாம் சொல்யூஷன், எந்த பக்கம்லாம் போகலாம் அப்படின்றத வச்சு தான் அடுத்தடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைப்பாங்க. இப்போது இவர் இந்த பல்பில் வந்து கம்மியான ஆற்றலோட அதிகமான வெளிச்சம் தரக்கூடிய ஒரு இதுவாக மாற்றணும்னா ஃபஸ்ட்டு அது எப்படி வேலை செய்யுதுன்றது தெரியணும் இல்லையா? இப்போ நீங்கள் பல்பு பார்த்தீங்கன்னா அதில் சின்னதாக ஒரு மெல்லிஸாக ஒரு கோடு மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து டங்ஸ்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டங்ஸ்டனை வந்து ஹீட் பண்ணும்போது தான் அது அதிக சூடாகும் போது வெளிச்சத்தை கொடுக்கும். ஸோ இதுதான் அதோடைய ப்ராசஸ். இப்போ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஸ்டடி பண்ணாதான் எப்படி வந்து கம்மியான ஆற்றலோட அதிகமான வெளிச்சம் தரக்கூடிய ஒரு பொருளாக அதை மாற்றுறதுன்றது தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக மேக்ஸ் பிளாங்க் தீவிரமாக ஆராய்ச்சிகள் பண்ண ஆரம்பித்தார். அதை பற்றி நிறைய ஸ்டடி பண்ண ஆரம்பித்தார். இதுக்கு சொல்யூஷன் எந்த மாதிரி இடங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறார். அப்படி அவர் ஸ்டடி பண்ண ஒரு கான்செப்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பாடி ரேடியேஷன். இதை பற்றி பார்க்கும்போது தான் சயின்ஸில் இன்னும் விளக்க முடியாத ஒரு புதிராக இந்த பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படின்றது இருக்குன்றது அவருக்கு தெரியுது. பிளாக் பாடி அப்படின்றது என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணக்கூடியது, எல்லா ரேடியேஷன், எல்லா லைட்ஸ், எல்லா எனர்ஜியும் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் தான் பிளாக் பாடி. ஸோ அதுக்குள்ளார வரக்கூடிய எல்லாத்தையுமே அது உறிஞ்சிடும், எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணிடும். அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா அதை ஹீட் பண்ணும்போது, அந்த ஆப்ஜெக்டை ஹீட் பண்ணும்போது அது அப்சர்வ் பண்ணி வச்சிருந்த எல்லா ரேடியேஷனும் அது வெளியேற்றும். ஸோ அப்படியே அது வெளியேற்றுறது தான் வந்து பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். இது ரொம்ப டீட்டெயில்டாக போகணுன்னா அது கொஞ்சம் ரொம்ப தியரட்டிக்கலாக, ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும். இதுதான் சிம்பிளிஃபைடான ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா நான் இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெக்னிக்கலாக எதுவுமே நான் பேச மாட்டேன். ஓரளவுக்கு புரிகிற மாதிரி, நார்மல் பீப்புளுக்கு புரிகிற மாதிரி தான் எல்லாத்தையுமே சொல்கிறேன். அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துலையுமே ரொம்ப டெக்னிக்கலான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக தான் நான் சொல்கிறேன். அதனால் இது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குன்றது கிடையாது. எக்ஸாம்பிள்ஸோட சொல்கிறதுனால உங்களுக்கு வந்து புரியுமே தவிர ஓவர் டெக்னிக்கலாக அது இருக்கு. ஸோ பிளாக் பாடின்றது இதுதான். இப்போ இந்த பிளாக் பாடியிலேருந்து வரக்கூடிய ரேடியேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் பாடி ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெக்ட்ரம் அப்படின்றது இட்ஸ் அ சீரீஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஸ்பெக்ட்ரம் அப்படின்ற போது அதுல இருந்து ஒரு 7 விதமான ரேடியேஷன் வெளிப்படும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 7ன்றது இன்க்ளூடிங் விசிபிள் லைட். ஸோ நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த விசிபிள் லைட்டையும் சேர்த்து 7 ரேடியேஷன் இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்றது ஒரு வேவ்ஸ் மாதிரி அப்படியே போகக்கூடியது. இதில் வேவ் லென்த்னு சொல்லுவாங்க இல்லையா, நிறைய பேர் ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை, எனக்கு அவனுக்கும் வேவ் லென்த் செட் ஆகலை அப்படின்ட்டு, இதெல்லாம் கேஷுவலாக யூஸ் பண்ணுற வார்த்தை. பட் ஆனால் ஆக்சுவலாக வேவ் லென்த்னா அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு வேவ், இதை தான் வந்து ஒரு வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வேவுக்கும் இன்னொரு வேவுக்கும் இருக்கக்கூடிய அந்த லென்த், இதுதான் வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு வேவ் வந்திருக்கு, கொஞ்சம் கேப், ரொம்ப கேப் விட்டு இன்னொரு வேவ் வருது அப்படின்னா லாங்கர் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஒரு வேவுக்கும் இன்னொரு வேவுக்கும் நடுவில் கேப் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா ஷார்ட்டர் வேவ் லென்த் அப்படின்னு சொல்கிறது. வேவ்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு, அதோடைய வேவ் லென்த் ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியாக இருக்கும், ஏன்னா வேகமாக அப்படியே போகக்கூடியது. அப்போ அந்த வேவ் லென்த் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஷார்ட்டர் வேவ் லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கும். லாங்கர் வேவ் லென்த் வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சி இருக்கும். இப்போ ரொம்ப ஸ்லோவாக ஒரு வேவுக்கும் இன்னொரு வேவுக்கும் நடுவில் நிறைய கேப், லாங்கர் வேவ் லென்த்தில் வந்து ஃப்ரீக்வன்சி லோவாக இருக்கும். ஷார்ட்டர் வேவ் லென்த் டக்கு டக்குன்னு அடுத்தடுத்தவே உடனே வருது அப்படின்ற போது அது வந்து ஃப்ரீக்வன்சி ஹையாக இருக்கும். இதுதான் ஹை ஃப்ரீக்வன்சி, லோ ஃப்ரீக்வன்சி, ஷார்ட்டர் வேவ் லென்த், லாங்கர் வேவ் லென்த். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஃப்ரீக்வன்சியில் ஆரம்பிச்சு அது அப்படியே ஹை ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். இதில் வந்து மொத்தம் 7 ரேடியேஷன் இருக்கு, இன்க்ளூடிங் விசிபிள் லைட். நடுவில் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா விசிபிள் லைட், நார்மல் கண்களுக்கு தெரியக்கூடிய அந்த விசிபிள் லைட், விப்கியார்னு சொல்லுங்களா, 7 நிறங்கள். ஸோ இது இப்போ இதில் வந்து ஹை ஃப்ரீக்வன்சியில், அதாவது ஷார்ட் வேவ் லென்த்தில் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமா ரேஸ், அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே, அதுக்கு அடுத்து அல்ட்ரா வயலட். இப்போ அல்ட்ரா வயலட்டுக்கு அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா விசிபிள் லைட், கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள். இது எல்லாமே வந்து இப்போ இது வரைக்கும் பார்த்து ஹை ஃப்ரீக்வன்சியில் இருக்கக்கூடிய 3 ரேஸ், காமா ரே, எக்ஸ்ரே, அல்ட்ரா வயலட், எல்லாம் ஹை ஃப்ரீக்வன்சி ஷார்ட்டர் வேவ் லென்த்.
இதுக்கு அடுத்து தான் நமக்கு தெரியக்கூடிய இந்த விசிபிள் லைட். இதுக்கு அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாங்கர் வேவ் லென்த் விச் இஸ் லோ ஃப்ரீக்வன்சி. லோ ஃப்ரீக்வன்சின போது இன்ஃப்ராரெட் வரும், அதுக்கு அடுத்து மைக்ரோவேவ்ஸ், அதுக்கு அடுத்து ரேடியோ வேவ்ஸ். இப்போ இன்னொரு விஷயம் கவனிச்சிங்க அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற விஷயங்களும் கண்ணுக்கு தெரியாது, லோ ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற விஷயங்களும் கண்ணுக்கு தெரியாது. லாங்கர் வேவ் லென்த்தும் கண்ணுக்கு தெரியாது, ஷார்ட்டர் வேவ் லென்த்தில் இருக்கக்கூடிய விஷயங்களும் கண்ணுக்கு தெரியாது. லிட்டரலாக 7ல் ஒரு பகுதி மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நமக்கு கண்ணுக்கு தெரிகிற விஷயம் வெறும் 10% தான். மீதி இருக்கிறது எதுவுமே வந்து கண்ணுக்கு தெரியாது. 90% நம்ம கண்ணுங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், கண்ணுக்கு தெரியாத எந்த விஷயத்தையும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டு. நம்மளை சுற்றி இருக்கிறதெல்லாம் 90% கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் தான் இருக்கு. 10% தான் கண்ணுக்கு தெரிகிற அந்த விசிபிள் லைட். மீதி எல்லாமே வந்து இன்விசிபிள் டு நார்மல் ஹியூமன் ஐஸ். ஹை ஃப்ரீக்வன்சியும் சரி, லோ ஃப்ரீக்வன்சியும் சரி நம்ம கண்களுக்கும் தெரியாது. ஆனால் நம்ம வந்து கண்ணுக்கு தெரிகிறதா நம்புவோம் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய அறியாமை. சரி, ஸோ இப்போ இந்த 7 ஸ்பெக்ட்ரம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனில் வெளிப்படுது. இப்போ பொதுவாக ஒரு இயற்கையாக நிகழக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து சயின்டிஸ்ட் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன்ஸை வந்து அப்ளை பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதுதான் ஈக்குவேஷன், அதை கரெக்டாக அந்த ஃபார்முலா அதுக்கு மேட்ச் ஆகணும். அந்த ஃபார்முலா மேட்ச் ஆச்சு அப்படின்னா தான் அதை வந்து அதை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பிளாக் பாடி ரேடியேஷனுக்கு வந்து இதுக்கு ப்ராப்பரான ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு உலகம் ஃபுல்லாக சயின்டிஸ்ட் வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மேக்ஸ் பிளாங்கோடைய கொலீக் ஒருத்தர் வில்ஹெம் வெயின் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட், அவர் வந்து இதுக்கு ரொம்ப தீவிரமாக அதுக்கு ஒர்க் பண்ணி ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி பார்க்கும்போது இந்த இஎம்ஆர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனுடைய ஷார்ட்டர் வேவ் லென்த்துக்கு மேட்ச் ஆகுது, ஆனால் லாங்கர் வேவ் லென்த்துக்கு மேட்ச் ஆகலை. இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம். எப்படி ஒரு ஈவெண்ட்டை விளக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஃபார்முலால ஒரு பகுதி மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகுது, இன்னொரு பகுதிக்கு அது அப்ளிகபிள் ஆகலை அப்படின்னோடனே மறுபடியும் குழப்பம். சரி, இன்னும் நிறைய சயின்டிஸ்ட் அதுக்கு ஏற்றபடி ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஒர்க் பண்ணும்போது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் ரேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட், அவர் வந்து இன்னொரு ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறாரு. அவர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவை அப்ளை பண்ணி பார்க்கும்போது இந்த இஎம்ஆரோடைய லாங்கர் வேவ் லென்த்துக்கு மட்டும் அது செட் ஆகுது, ஷார்ட்டர் வேவ் லென்த்துக்கு அது செட் ஆகலை. இந்த பக்கம் வெயினுடைய ஃபார்முலா வந்து ஷார்ட்டர் வேவ் லென்த்துக்கு செட் ஆகிருக்கு, லாங்கர் வேவ் லென்த்துக்கு செட் ஆகும். பட் ரெண்டுமே இதுக்கு தனி வேவ், இதுக்கு தனி ஈக்குவேஷன், இதுக்கு தனி ஈக்குவேஷன் அப்படின்றது தான் இருக்கு. ஒரு ஈவெண்ட்டை விளக்குறதுக்கு ஒரு ஃபார்முலா, ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்கணுமே தவிர ஒரு பாதிக்கு இது, இன்னொரு பாதிக்கு இன்னொரு ஃபார்முலா அப்படின்றது அது வந்து சயின்டிஃபிக்லி நாட் அக்செப்டபிள். பட் அந்த பீரியடில் வேற வழி இல்லை, இதுக்கு தனி இதுக்கு தனின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் இது விச் இஸ் அ இன்கம்ப்ளீட் ஒர்க். அதுதான் இதில் இன்னொரு ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தியரி, அந்த ஈக்குவேஷன் படி பார்த்தீங்கன்னா லாங்கர் வேவ் லென்த்தில் ஸ்டார்ட் ஆகிற அந்த இஎம்ஆர் வந்து அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அல்ட்ரா வயலட்டை ரீச் பண்ணும்போது இட் ஷுட் ஷூட் டு இன்ஃபினிட்டி. ஃபைனலாக வந்து அதை சூடாக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா கலர் மாறும் பாருங்களா, அது ஃபைனலாக அல்ட்ரா வயலட்டுக்கு போய் அதை இன்ஃபினிட்டாக அது போகணும், அல்ட்ரா வயலட்டில் தான் இன்ஃபினிட்டாக ஷூட்டப் ஆகணும் அப்படின்றது தான் அந்த ஈக்குவேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு தியரி. இதுதான் அப்படின்றது. ஆனால் ப்ராக்டிக்கலாக அது அப்படி நடக்கிறது கிடையாது. ஸோ அப்போது மேத்தமேட்டிக்கலாக ஒரு விஷயம் இது ஓரளவுக்கு மேட்ச் ஆயிருக்கு, இதுக்கு பாதின்னு பிச்சு போட்டு மேட்ச் ஆயிருக்கு. ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய ரிசல்ட் வந்து அல்ட்ரா வயலைட் வந்து இட் ஷுட் ஷூட் டு இன்ஃபினிட்டின்னு வருது. பட் ப்ராக்டிக்கலாக அப்படி நடக்கிறது இல்லை. ஒரு பொருளை, அந்த ஒரு இரும்பை சூடாக்குனீங்கன்னா அது ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ அப்படின்னு போகும், ஒயிட் வரைக்கும் போகுமே தவிர அல்ட்ரா வயலட்டில் அது வந்து இன்ஃபினிட்டிக்கு போகிறது கிடையாது. அப்போது ஏதோ தப்பு இருக்குன்றது புரியுது. இதை தான் வந்து சயின்டிஸ்ட் வந்து அல்ட்ரா வயலட் கேட்டஸ்ட்ராஃபி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. ஆக்சுவலாக என்னன்னா, ஏதோ ஒரு மேத்தமேட்டிக்கல் எரர் இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கு, அது என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்ற சொல்ற விதம் தான் இது. ஸோ இந்த அல்ட்ரா வயலட் கேட்டஸ்ட்ராஃபி அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றத மேக்ஸ் பிளாங்க் பார்க்குறாரு. சரி, இதில் ஏதோ நம்ம அதிகமாக ஒர்க் பண்ண வேண்டியிருக்குன்றதை அவருக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு அவர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உலகம் ஃபுல்லாக நிறைய சயின்டிஸ்ட் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்து எதுவுமே அதுக்கு செட் ஆகலை. ஃபைனலாக பாதியாக பிச்சு தான்
தியரி அந்த ஈக்குவேஷன் வந்து அப்ளை பண்ண முடியுது. அது வந்து விச் இஸ் அ இன்கம்ப்ளீட் ஒர்க். ஸோ அப்போ அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக அதை ப்ராப்பராக அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக மேக்ஸ் பிளாங்க் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வேற யாரோ ட்ரை பண்ணி எதுவுமே நடக்கல. ஸோ அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணலாம், ஒரு லேட்ரல் திங்கிங், ஒரு வேற மாதிரி அப்ரோச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போல்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை அவர் அப்ளை பண்ணுறாரு. போல்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது லுட்விக் போல்ஸ்மேன் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் உருவாக்குன ஒரு கான்செப்ட். அது இந்த லுட்விக் போல்ஸ்மேன் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இருக்குது. அதை பற்றி நான் தனியாக இன்னொரு வீடியோவில் நான் பேசுகிறேன். லுட்விக் போல்ஸ்மேனுக்கும் குவாண்டம் ஃபிசிக்ஸ்க்கும் என்ன தொடர்பு, அவருடைய ஆராய்ச்சி அவருடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு புரட்டி போட்டுச்சு அப்படின்னு ஒரு சில கதை உண்டு. அதை பற்றி தனியாக டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் நான் பேசுகிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து மேக்ஸ் பிளாங்க் இந்த போல்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இந்த பிளாக் பாடி ரேடியேஷனுக்கு அப்ளை பண்ணுறாரு. போல்ஸ்மேன் ஸ்டாட்டிக்ஸை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நான் ரொம்ப டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ண வரல, அது ரொம்ப டிவியேட் ஆகி போகும். பிளாக் பாடி ரேடியேஷனுக்குள்ளார இருக்கக்கூடிய எனர்ஜியை மொத்தமாக படிக்கிறது அப்படின்றது பாசிபிளாக இருக்காது. ஸோ அப்போது ஸ்டாட்டிஸ்டிக்கல் படி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நம்ம அதை ஸ்டடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். ஸோ இந்த கான்செப்டுக்கு தான் he makes an assumption. Assumption அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சயின்டிஸ்ட் ஒரு விஷயத்தில் ஒரு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் கிடைச்ச தகவல்களை வச்சு அவங்க ஒரு அசம்ஷன் மேக் பண்ணுவாங்க. இதுவாக தான் இருக்கும், ஒரு அனுமானத்தை கிரியேட் பண்ணிட்டு அந்த அனுமானம் படி நடக்குதான்றதை ஒர்க் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி அதுக்கு ஒர்க் பண்ணும்போது அவங்க மேக் பண்ண அந்த அசம்ஷன் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக இருந்தால் அதில் ப்ரொசீட் பண்ணுவாங்க, கரெக்டாக இல்லைன்னா அதை அசம்ஷனை மாற்றி வேற ஒரு அசம்ஷனுக்குள்ளார ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. நார்மலாக இதுதான் அவங்களுடைய மெத்தடாலஜியாக இருக்கும். ஸோ அவர் மேக் பண்ணுற ஒரு அசம்ஷன் என்னன்னா, இங்கே இந்த எனர்ஜின்றது ஒரு ஆசிலேட்டர்ஸாக போகுது, உள்ளுக்குள்ளார நிறைய ஆசிலேட்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஆசிலேட்டர்ஸ் தான் வந்து ஒரு இது கேரி பண்ணுது அப்படின்றது. ஆக்சுவலாக இப்போ வந்து அதை வந்து நம்ம வந்து ஒரு வைப்ரேட்டிங் ஆட்டம்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையில் சொல்லலாம். பட் அப்போ வந்து அவர் வந்து ஆட்டம்ஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணல, ஆசிலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஆசிலேட்டர்ஸ் தான் அங்கே வந்து எனர்ஜியை கேரி பண்ணி போகுது அப்படின்ற ஒரு அசம்ஷன்ல தான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அந்த போல்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ளை பண்ணும்போது இதுதான் அவருக்கு வரக்கூடிய ஒரு அசம்ஷன். அப்போ இதை பேஸ் பண்ணி அவர் வந்து ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறாரு. அப்படி ஃபார்ம் பண்ணும்போது தான் அவருக்கு வரக்கூடிய தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எனர்ஜி அப்படின்றது ஒரு கண்டினியூஸ் ஃப்ளோவாக இல்லை, இது இந்த எனர்ஜி அப்படின்றது ஒரு டிஸ்கிரீட் பேக்கெட்ஸாக, ஒரு டிஸ்கிரீட் லம்ஸாக தான் வருது. டிஸ்கிரீட்னா தனித்தனியாக. ஸோ தனித்தனியான ஒரு பேக்கெட்டாக ஒரு எனர்ஜி பேக்கெட்ஸாக தான் வருது அப்படின்றது தான் அவர் கண்டுபிடிக்கிற ஒரு கான்செப்ட். இதுக்கு அவர் வைக்கிற பேர் தான் குவாண்டா. ஸோ குவாண்டா அப்படின்றது ஒரு சிறிய அளவு அப்படின்றதுக்காக சொல்கிறது. எனர்ஜி அப்படின்றது ஒரு குவாண்டா, ஒரு குட்டி குட்டி பேக்கெட்ஸ் மாதிரி தான் ஃப்ளோ ஆகுது அப்படின்றது தான் அவருடைய தியரி. ஸோ இந்த தியரியை பேஸ் பண்ணி அவர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த ஈக்குவேஷனை இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன், இந்த பிளாக் பாடி ரேடியேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ரெண்டு வேவ் லென்த், ஏன்னா ஏற்கனவே வந்து சயின்டிஸ்ட் ட்ரை பண்ணும்போது ஷார்ட்டர் வேவ் லென்த்துக்கு தனி ஈக்குவேஷன், லாங்கர் வேவ் லென்த்துக்கு தனி ஈக்குவேஷன் தான் இருந்தது. ஆனால் இப்போ பிளாங்க் கிரியேட் பண்ணுற ஒரு ஃபார்முலா, இதை தான் பிளாங்க்ஸ் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. அவர் கிரியேட் பண்ண இந்த ஈக்குவேஷன், இந்த ஃபார்முலாவில் ஒட்டுமொத்த எல்லா வேவ் லென்த்துக்கும் ஒரே ஃபார்முலாவாக செட் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் அது அந்த ஃபார்முலா செட் ஆயிடுச்சு அப்படின்னாலே இட் இஸ் அக்செப்டபிள், இட் இஸ் ட்ரூத் அப்படின்றது தான் கான்செப்ட். இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா, இது லிட்ரலாக வந்து மொத்த சயின்டிஸ்டையே வந்து ஒரு ஆட்டி வச்சிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன் அவரே வந்து ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயம் தான் இது. ஏன்னா இது வரைக்கும் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் எனர்ஜி அப்படின்றது ஒரு கண்டினியூஸ் ஃபார்மாக தான் சொல்லப்பட்டிருக்கு. எனர்ஜினா இட்ஸ் அ கண்டினியூஸ் திங். ஒரு நீரோடைனா அது எப்படி அது ஒரு நீரோடைய ஒரு கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகுதோ அது மாதிரி தான் எனர்ஜின்றது இட்ஸ் அ கண்டினியூஸ் திங். ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்காரு, எனர்ஜின்றது இட்ஸ் நாட் கண்டினியூஸ், இட் இஸ் பேக்கெட்ஸ், எனர்ஜி பேக்கெட்ஸாக தான் வருது அப்படின்றது தான் இவர் சொல்கிறாரு. அப்போ இது கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ்க்கு அகேன்ஸ்டாக தான் இந்த இடத்துல இது இருக்குது. பட் எப்படி இருந்தாலும் இது ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடுச்சு. வேற யாராலையும் சால்வ் பண்ண முடியாத அந்த பிரச்சனையை இவருடைய இந்த ஃபார்முலா சால்வ் பண்ணிடுச்சு. அதனால இந்த விஷயத்த அவர் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு லெக்சர்ல பேசுறாரு, டிசம்பர் 14, 1900. அப்போதான் முதல் முறையா குவாண்டா அப்படின்ற பேர்ல அவர் அந்த லெக்சர் கொடுக்குறாரு. இந்த அல்ட்ரா வயலட் கேட்டஸ்ட்ராஃபிக்கான ஒரு சொல்யூஷன், பிளாக் பாடி ரேடியேஷன் எனர்ஜி எப்படி வருது அப்படின்றதுக்கான ஒரு விளக்கமாக அவர் கொடுக்குறாரு.
அவர் முதல் முறையாக பேசின இந்த லெக்சர் நடந்தது டிசம்பர் 14, 1900 தான். இன்ன வரைக்கும் சயின்டிஃபிக் கம்யூனிட்டி குவாண்டம் ஃபிசிக்ஸோடைய பர்த்டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ குவாண்டம் ஃபிசிக்ஸோடைய பிறந்த நாள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 14. இதுதான் குவாண்டம் ஃபிசிக்ஸ் பிறந்த கதை. இப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இத்தனை சயின்டிஸ்ட் அவ்வளோ ட்ரை பண்ணியும் அந்த பிளாக் பாடி ரேடியேஷனுக்கு ஒரு சரியான ஒரு ஈக்குவேஷன் கொடுக்க முடியல. இவர் மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டாரு. எப்படி? அங்கதான் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எல்லா சயின்டிஸ்டும் அவங்க அந்த பிளாக் பாடி ரேடியேஷனுக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்க பயன்படுத்தினது கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ், நியூட்டோனியன் ஃபிசிக்ஸ்னு சொல்லப்படுற அந்த கிளாசிக்கல் ஃபிசிக்ஸை தான் அவங்க அப்ளை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது அப்ளிகபிள் ஆகலை. இப்போ இவர் அப்ளை பண்ண கான்செப்ட் வந்து புதுசு, கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் கிடையாது. கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் இல்லாத ஒரு விஷயத்தை தான் இவர் அங்கே அந்த இடத்துக்கு அவர் அப்ளை பண்ணி பார்த்துருக்காரு. அது இங்கே வேலை செஞ்சிருச்சு. இதுதான் குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்ற ஒரு புதிய விஞ்ஞானமே உருவாகிறதுக்கு காரணமான அந்த விதை தூவப்பட்டது தான் அந்த ஆராய்ச்சி. இப்போ குவாண்டம் ஃபிசிக்ஸ் பிறந்துருச்சு அப்படின்னோடனே ஓகே, அதுக்கப்புறமா உடனே வந்து எல்லாரும் புதிய ஒரு உலகத்துக்கு மாறிட்டாங்களா, குவாண்டம் ஃபிசிக்ஸ் வந்து பெரிய அளவில் எல்லாராலையும் வரவேற்கப்பட்டதா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா கிடையாது. குவாண்டம் ஃபிசிக்ஸ் ஆரம்பிச்சது என்னமோ அந்த டைமில், ஆனால் அது முழுமை பெறுவதற்கு 30 வருஷம் ஆச்சு. இப்போ இதில் இன்னொரு ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேக்ஸ் பிளாங்க் தான் ஃபாதர் ஆஃப் குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்றது அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த வரலாற்று ஆய்வாளர்கள், இந்த விஞ்ஞான வரலாற்று ஆய்வாளர், சயின்டிஃபிக் ஹிஸ்டாரியன்ஸ், இவங்க வந்து வேற ஒரு கதையை ஒன்று சொன்னாங்க. ஏன்னா மேக்ஸ் பிளாங்க் தான் ஃபாதர் ஆஃப் குவாண்டம் ஃபிசிக்ஸ்ன்றது டவுட் இல்லை. ஆனால் தான் பெற்ற குழந்தையவே அபேண்டன் பண்ண ஒதுக்கின ஒரு ஃபாதராகத்தான் மேக்ஸ் பிளாங்கையும் பார்க்குறாங்க. பெற்றது என்னமோ அவர் தான், ஆனால் அவர் பெற்ற அந்த குழந்தையவே அவர் ஒதுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா வந்தவங்க தான், அவங்க எடுத்து வளர்த்து தான் குவாண்டம் ஃபிசிக்ஸ் வளர்ந்துச்சு அப்படின்றது தான் சயின்டிஃபிக் ஹிஸ்டாரியன்ஸோடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கருத்து. தான் பெற்ற குழந்தையவே ஒதுக்கி வச்ச ஒரு தந்தையாக ஏன் மேக்ஸ் பிளாங்க் பார்க்கப்பட்டார்? அவரால் உருவாக்கப்பட்ட இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் ஏன் அவரால் ஒதுக்கப்பட்டது? அதுக்கப்புறமா யார் வந்து இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸை வளர்த்தாங்க? இது எல்லாமே நம்முடைய அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.